கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 6 நாட்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்க தம்முடைய தாசர்கள் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த 7ஆம் நாள் மாலையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகளை நாம் தியானிப்போமாக. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்களாக. யோவான் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பிலாத்து என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்திய யூதர்கள் அந்த பிலாத்துவிடத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்து, அதன் பிற்பாடு உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன செய்யலாம், சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கரங்களிலேயே இயேசுவை அர்ப்பணிக்கிறதை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிலாத்து அந்த நேரத்தில் கவர்னராக, ஒரு ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு பதவிதான் முக்கியமே ஒழிய நீதி நியாயங்கள் முக்கியமல்ல. பொதுவாகவே மனிதர்கள் கவர்னர்களாக இருந்தாலும் சரி, அதிபர்களாக இருந்தாலும் சரி, பிரதமர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கு வரும் பொழுது அந்த பதவிகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். இது நிமித்தமாக இயேசு ஒரு குற்றவாளியாக அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, வாரினால் அடிப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த யூதர்களுக்கு பிரியமா இருந்தது. எப்படி இருந்துச்சு? கொண்டு வந்தாங்க பாருங்க, கைதியாக இயேசுவை ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மக்களை பிரியப்படுத்தணும், இந்த மக்களை மகிழ்விக்கணும். இயேசு ஒருவர், ஆனால் மக்களோ அநேகராக இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவருக்காக 99 பேரை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதுதானே உண்மை. நீ ஒருத்தனை பார்த்தா நான் இந்த 99 பேருடைய நான் அந்த வாக்கை இழந்து விடுவேன், அல்லது செல்வாக்கை நான் இழந்து விடுவேன் என்று அந்த 99க்காக ஒரு நீதிமானானாலும் சரி, உத்தமனானாலும் சரி, அவரை ஒரு குற்றவாளியாக தீர்த்து விட்டு தண்டனை கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற தண்டனை, அது பொருத்தமான தண்டனையோ இல்லையோ, ஆனா மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒன்று செய்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது போலதான் இன்று இயேசுநாதர் ஒரு குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டு அவரை வாரினால் அடிக்கும்படியாக பிலாத்து என்ன செய்கிறார்? அந்த அடிகளை அடித்து அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேக அடிகள் அடித்த பின்பு போர் சேவகர்கள் முட்களினாலே ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வாரினால் அடித்தார்கள். அந்த காயங்கள் மேலே தொடர்ந்து கைகளினாலே அடிக்கிறார்கள். அதுவும் பற்றாது என்று சொல்லி, போதாது என்று சொல்லி, இயேசுவுடைய தலையில என்ன செய்கிறார்களா? முட்களினாலே முள் கிரீடமாக ஒரு முடியை பின்னி, கிரீடத்தை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து அவரை யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்துகிறார்கள். இது மெய்யான வாழ்த்துதல் அல்ல, அவரை பரிகாசம் பண்ணத்தக்கதான காரியம். இது ஆண்டவராக இயேசுவை பரிகசிக்க வேண்டும், அவரை அவமானப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை அவமதிக்க வேண்டும் என்பதற்கான செயல்கள் தான் இதெல்லாம் கூட. பொதுவாகவே ஒரு கனத்திற்குரியவரை தண்டிக்கும் பொழுதோ அல்லது அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் பொழுதோ மிக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் காவல்துறையினர் ஆனாலும் சரி, இராணுவத்தினரானாலும் சரி, என்ன செய்வாங்க? ஒரு விஐபி என்று சொல்லும் பொழுது அவர்களை சிறையில வைத்தாலும் கூட ஒரு ஸ்பெஷல் அந்த செல்லில தான் வைப்பார்கள், அந்த சிறையில தான் வைப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்கும். சாதா கைதிகளுக்கும் விஐபிகளுக்கும் வித்தியாசம் உண்டு.
ஆமென், ஹல்லேலூயா. அதையும் மீறி இயேசுவை ஒரு விஐபி ஆக கூட எண்ணாமல், ஒரு விசேஷித்த தேவ மனிதன் அல்லது ஒரு மனிதனாக கூட எண்ணாமல் அவரை ரொம்ப இழிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த போர் சேவகர்கள் எதற்காக? அரசாங்கத்தின் கட்டளை பெற்று அவர்களை பிரியப்படுத்தும்படியாக, அவர் நாட்டு மக்களை பிரியப்படுத்தும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எப்படிப்பட்டதான செயல்களிலே அவர் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். நாம் அதை குறித்து இன்னும் தெளிவாய் வாசிக்கும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் வாசிப்போம். மத்தேயு 27:29. ஆமென், ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் இவர்கள் செய்கிறார் பாருங்க. முள்ளுகளாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவருடைய வலது கையில ஒரு கோலை கொடுக்கிறார்கள். அந்த கோல் எதற்கு? கேவலப்படுத்துவதற்கு. பெரிய கோல் ஒன்று கையில கொடுக்கிறார். அந்த கோல்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மேய்ப்பனின் கோல் கிடையாது. அது ஏதோ ஒரு பெரிய இராணுவ கோல் கிடையாது. சும்மா ஒரு குச்சி, சாதாரண ஒரு கிளையிலிருந்து உடைச்சி அவர் கையில கொடுத்து அவரை பிடிக்கும்படியாகவும் கேவலப்படுத்துவதற்காக, அவமானப்படுத்துவதற்காக அவர் கையில கொடுத்து என்ன செய்யறாங்க? அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார். இது பக்தியோட கூடிய முழங்கால் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு என்ன செய்கிறார்கள் கேட்டீங்கன்னா, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. நானும் முட்டி போட்ட ஒரு கிண்டல் பண்றேன்னு ஒவ்வொருத்தரும் மாறி 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 முழங்கால் படியிட்டு, ஐயோயோ நீங்க ராஜா, ஐயோயோ அப்படின்று பரியாசத்திற்குரிய இந்த முழங்கால்கள் அவருக்கு முன்பாக அவர் பரியாசத்தோடு கூட அவரை அவமானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யூதருக்கு ராஜாவே, அவர் யூதர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக நான் வந்தேன் என்று ஒருபோதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதில்லை. ஆனால் ஒரு முறை பிலாத்துக்கு முன்பாக நின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீர் யூதருக்கு ராஜா என்று சொன்னீர்களா, அல்லது நீங்கள் யூதருக்கு ராஜாவாக வந்தவரா அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொன்னது ஓகே, ஆமான்னு சொன்னார். எஸ், நீங்கள் சொன்னபடியே, நீர் சொன்னபடியே தான் அப்படின்னு சொல்லி அதை ஆமோதிக்கிறாரு. ஆனால் என்னுடைய ராஜ்யம் இம்மைக்குரியது அல்ல என்று தெளிவுபடுத்துகிறார். என்னுடைய ராஜ்யம் இப்பொழுது நீ ஆளுகை செய்கிறது போல ஒரு சிங்காசனத்தை அமர்த்தி கொண்டு மக்களை ஆட்சி செய்கிற ஆட்சி அல்லது என்று, என்னுடைய ராஜ்யம் வேறு, உங்களுடைய ராஜ்யம் வேறு. அவர் அவருடைய பரலோகத்தை குறித்து, மறுமையை குறித்து பேசுகிறார். ஆனால் அதை மனதில் வைத்துக் கொண்டு உடனே மாம்சத்திலே இவர்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க? யூதர்களுக்கு ராஜாவா இவரு அப்படியே கேவலப்படுத்தி, அப்படியானால் இதுதான் இவருக்கு பொருத்தமான ஒரு கிரீடம் என்று முள் கிரீடத்தை தலையில வைக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். மார்க் 15:17 வாசிக்கும் பொழுது வாசிப்போம். மார்க் 15:17 ஒரு வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜாவே என்று அவரை வணங்கினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம், சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள், முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று வாழ்த்தி என்ன செய்யறாங்க? அவரை சிரசிலே கோலால் அடித்தார்கள். தலையில கோலால் அடிக்கிறாங்க. கேலி செய்வதற்கு சமம், பரியாசம் பண்ணுகிறதற்கு சமம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுக்கு எவ்வளவு துன்பம் கொடுக்க முடியுமோ, இந்த இயேசுவை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, இயேசுடைய நாமத்தை எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ அல்லது அவப்பேரை ஏற்படுத்த முடியுமோ என்று அவர்கள் திட்டமிட்டு இப்படி காரியங்கள் எல்லாம் செய்கிறதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று ஒருபோது என்ன செய்யல, கவர்னர் சொல்லல, அரசாங்கமும் சொல்லல, எந்த அதிகாரியும் சொல்லல. ஆனால் போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்குள்ள அதிகாரத்தை கொண்டு, ஏற்கனவே யூதர்களுக்கும் இவர்களுக்கும் ஆகாது, ரோமர்களுக்கு ஆகாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வெறுப்பினாலே இவர் யூதர்களில் ஒருவராக இருக்கிறபடினாலே அந்த அந்நாட்களிலே இவர் தன்னை ஒரு பெரிய மகானாக சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் அநேக அற்புதங்களையும் மகத்துவங்களை செய்து திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினாலும்
இதனாலே அநேகர் வேதபாரகரையும் சாஸ்திரிகளையும் அந்த பரிசேயர்களையும் இந்த தேவ ஆலயத்தின் தலைவர்களையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றதினாலும் அவர்களுடைய கூட்டம் குறைந்து இவருடைய கூட்டம் பெருகினதினாலும் இவரை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், இவருடைய பேரை கலங்கப்படுத்த வேண்டும். இவர் டம்மி என்பதை போல, இவர் ஒன்றுமில்லை என்பதை போல, இவரே தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில இருக்கிற இவர் உங்களை எப்படி காப்பாற்றுவார் என்பதை போல இயேசுவை பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். தலையில அடிக்கும் பொழுது தலையில என்ன இருந்தது? முள்முடி இருக்கு, முட்கிரீடம் இருக்கு. அந்த அடிகளால என்ன ஆயிடுச்சா, அந்த ஹிஸ்டரியில சொல்லப்பட்டிருக்கிறது, வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த முட்களானது தலையிலிருந்து கண்ணு வழியாக சிலது வெளியே வந்திருக்கின்றாங்க. அவங்க அடிச்ச அடி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிரசில கோலால் அடித்து அவர் மேல என்ன பண்றாங்க? காரி துப்புறாங்க. என்னைக்காவது இது போல ஒரு காட்சி நம்ம கண்டிருப்போமா? நம்ம முகத்துல யாரோ துப்பிருக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்போம். எந்த சூழ்நிலையிலாவது எப்படியாவது உங்க முகத்துல யாரோ துப்பிருக்கிறாங்களா? துப்பினவர்களை சரி போன்னு சொல்லி விட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்லை, இல்ல? ஆமென், ஹல்லேலூயா. அதற்கேற்றபடி நாம் நடந்துக்கலனாலும் கூட சிலர் ஞானமா என்ன செய்வாங்க, நேருக்கு நேரா நம்முடைய முகத்துல துப்புலனாலும் கூட பக்கத்துல துப்பிட்டு போயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நம்மளை பிடிக்கலன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தை பற்றி அவர்களுக்கு ஆமென் ஒரு விதமான கசப்பு வெறுப்பு இருக்குமே, ஆனால் என்ன செய்வாங்க? அந்த வீட்டு வழியா போகும் பொழுது, அந்த வீட்டு வாசல்ல போகும் பொழுது துப்பிட்டு போவாங்க. அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போவாங்க. மற்றபடி எல்லோரும் சண்டைக்கு போக மாட்டோம், இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இத போல இயேசுவுக்கு பக்கத்திலேயோ அல்லது அருகிலேயோ எங்கேயோ பார்த்து துப்பல, அவருடைய முகத்திலேயே துப்புகிறதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் துப்பி முழங்கால் படிட்டு அவரை வணங்குகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் அவர்கள் செய்கின்ற ஒரு அட்டூழியம். இந்த போர்ச்சேவகர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் படுத்துகிற அவமானம், அசிங்கம், கொடுமை, வேதனை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இவ்வளவு பொல்லாத சூழ்நிலையிலும் கூட அவர் வாயை திறவாத இருக்கிற ஆட்டை போல அமைதியாகவே இருக்கிறார். அவர் முள்முடி ஏன் சூட்டப்பட்டது, அவருக்கு ஏன் முள்முடி சூட்டப்பட்டது, ஏன் அவர் முள்முற்றி அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது அநேக அர்த்தங்கள் அதுல இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் பொழுது முதலாவது முட்கள் என்பது எதற்கு அடையாளம்? வேதத்துல வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிங்க. அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. அப்படின்னா ஆண்டவர் மனைவிகளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா. உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாய் என்றால் என்னது? உன் மனைவி நான் எதை சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது, தொடக்கூடாது என்று கட்டளை கொடுத்தேனோ அந்த கனியை, அந்த பழத்தை சாப்பிட்டது மட்டுமல்ல உனக்கும் கொண்டு வந்து கொடுத்ததுனால நீ இது எங்கிருந்து வந்தது, ஏது, எப்படி என்று விசாரியாமல் நீயும் புசித்ததுனால ஒருவேளை ஆதாமுக்கு அந்த ஏவாள் மேல நம்பிக்கை இருந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் மனைவி ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டான், நல்ல கனி தான் கொடுப்பான் எனக்கு. அந்த பாசத்தினால கொடுத்தது உடனே சாப்பிட்டான். இருந்தும் தேவன் அதை ஒருபோதும் எக்ஸ்கியூஸ் பண்ணவில்லை, அது ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ சாப்பிட்டதுனால, நீ சாப்பிட்ட கனியானது நான் அதை ஒதுக்கின பணம், நீங்க சாப்பிடக்கூடாது என்று விலக்கின பழத்தை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள், கனியை சாப்பிட்டு இருக்கிறீர்கள். அப்படி ஆண்டவர் சொல்லும் போது உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உங்களால பூமி சபிக்கப்பட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அதுதான் இன்று வரைக்கும் மனிதன் விவசாயம் செய்து வருத்தத்தோடு ஏர் ஓட்டி வேர்வை சிந்தி விவசாயம் செய்து இன்னைக்கு பலன் அனுபவிக்கிறான். அன்று ஆரம்பித்தது அந்த தொடக்கம். ஆமென், ஹல்லேலூயா. சரி,
நீ வருத்தத்தோடு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வேரோட்டி எல்லாம் செய்து நல்ல கஷ்டப்பட்டாலும் கூட வேதம் சொல்லுகிறது அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. முள்ளும் குறுக்கும் அது உனக்கு முளைப்பிக்கும். வெளியின் பயிர்களை நீ புசிப்பாய். ஹல்லேலூயா. முள்ளு வச்சு என்ன பண்ண போறோம்? முள்ளு என்னைக்காவது சமைச்சு சாப்பிட்டு இருக்கோமா? ஆமென், ஹல்லேலூயா. அழகான பூட்களுக்கும் பின்னாடி முள் இருக்கதான் செய்யுது. சில மலர்கள் நம்ம பார்ப்போம். ரோஜா பூ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதனுடைய முட்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பார்த்து முள்ளு பார்த்து பிடிச்சுக்கோ. பிள்ளைகளுக்கு கையில ரோசா பூ கொடுக்கும் பொழுது கூட முள் இல்லாமல் பார்த்து கொடுப்போம் இல்லையா? பூ பிடிக்கும், முள்ளு பிடிக்காது. ரெண்டு ஒரே மரத்துல ஒரே செடியில இருக்கிறது தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த முள்ளானது அன்று முதல் அருவருக்கப்படத்தக்கதாய் காணப்படுகிறது. அந்த முள் எப்படி முளைத்தது என்றால் சாபத்தின் விளைவாக முளைத்தது. முள் சாபத்தின் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. வேர்வை சிந்தி நீ சாப்பிட. பூமி சபிக்கப்பட்டது. ஆண்டவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் முல்லை படைக்கவில்லை. ஆனால் முள் தானாகவே முளைத்தது. அது சாபத்தின் அடையாளமாக கீழ்ப்படியாமையினாலே விளைந்தது. தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போன பொழுது இந்த சாபம் பூமியிலே தோன்றினது. ஆமென், ஹல்லேலூயா. சாபம். இது நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் சாபத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அவர்கள் தேவனாலே கைவிடப்பட்டு தேவனாலே வெறுக்கப்பட்டு சாபத்திற்குள்ளாக்கப்படுவதையும் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக என்னாகமம் 33:55 வாசிப்போம். என்னாகமம் 33:55 வாசிங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முட்களும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் வாசிங்க குடியிருக்கின்ற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அன்று சவுலை பார்த்து சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் பேசினார். நீ இந்த அமலேக்கியருடைய மிருகங்களையும் அவருடைய மிருக ஜீவன்களையும் எதுவுமே வைத்துக் கொள்ளாம எல்லாவற்றையும் அழித்து விடு என்று சொன்னாரா இல்லைங்களா? அப்போ இந்த சவுல் என்ன செய்யறாரு? ராஜாவாகிய சவுல் முதல் தரமானவைகளை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, இரண்டாம் தரமானவைகளை ஒழித்து வைத்து மூன்றாம் தரமானவைகளை, அதாவது இதை போல பலவீனப்பட்டது அந்த மிருகங்கள்ல, அதாவது ஊனமுற்றவைகளை எல்லாத்தையும் அழித்து விட்டு நல்ல தரமானவைகளை ஒழித்து வைத்து அவர் வருகிறார். அமலேக்கியருடைய மிருக ஜீவன்கள், அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதிகள், எதிரிகள். அந்த எதிரிகளுடைய பொருட்களானாலும் மிருகங்களானாலும் நல்ல ஆடு மாடு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக இடங்கள் அது சொல்லிக்கிட்டே போறார். நீங்கள் எரிகோவை கடந்து போகும் பொழுது கூட அங்க இருக்கிற பொண்ணும் வெள்ளும் எதுவுமே தொடக்கூடாது. அதெல்லாம் சாபம், சாபத்திற்கு ஏதுவானவைகள். அதே போல இங்கேயும் ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியருடைய மிருக ஜீவன்களில் ஒன்றும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனால் இவர் என்ன செய்யறாரு? மனுஷனுடைய ஆசை யாரதா விட்டது இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே உள்ள வரக்கூடாது, எல்லாம் துரத்தி விடுங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் அழிச்சு விடுன்னு சொன்னா, அப்படி செய்யாம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நல்ல இருக்கிற ஆடுகள் எல்லாம் அங்க அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? சந்தோஷமா வெளியே வந்து மற்றவைகள் எல்லாம் அழிச்சிட்டார். அந்த நேரம் பார்த்து தேவ மனிதர் வராரு. அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு, என்ன செஞ்சீங்க? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? அப்படின்னு. நான் முடிச்சிட்டேன் சார், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீங்க சொன்னபடியே எல்லா அமலேக்கியருடைய மிருகங்களையும் நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம். அந்த நேரம் பார்த்து உள்ளிருந்து ஒரு ஆடு என்ன பண்ணுது? உடனே கத்த ஆரம்பிச்சது. பிரியமானதோட பிள்ளைகளை, இந்த சத்தம் அங்கிருந்து வருகிறது. அவன் ஒழித்து வைத்திருந்த இடத்திலிருந்து இந்த மிருகங்களுடைய சத்தம் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். அதாவது காட்டி கொடுக்குது. ஐயா பொய் சொல்றான், பொய் சொல்றான், பொய் சொல்றான், எங்களை அழிக்கல, எங்களை ஒழிச்சு வச்சிருக்கிறான், பொய் சொல்றான். யாரு?
அந்த சவுலு. சில நேரங்களில் நம்ம அப்படிதான் மறைக்கணும் நினைச்சாலும் கூட ஏதோ ஒரு சத்தத்தை எழுப்பி ஆண்டவர் நம்மளை பிடிச்சுக்குவாரு. ஆமென், ஹல்லேலூயா. மறைக்க முடியாது. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கீழ்ப்படியணும். சபைக்கு வரணும்னா வரணும். ஆராதனை நடக்கும் பொழுது வீட்டிலே உட்கார்ந்துகிட்டு எனக்கு அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் அதையும் கண்டுபிடிச்சிருவாரு. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஒருவேளை எனக்கு மறைக்கலாம், ஆனா கர்த்தருக்கு மறைக்க முடியுமா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். ஏன், எதனால இன்றைக்கு மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா, ஏமாற்ற முடியுமா? சொல்லுங்க. பொய் சொல்ல முடியாது. தேவனுக்கு முன்பாக ஒருவனும் பொய் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ எங்கே ஓடினா கூட அங்க கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. அவர் நம்மை காண்கின்ற தேவன். முடியல என்றால் முடியாதபடியே காணப்படணும் ஆண்டவருடைய பார்வையில. இங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க போய் நல்ல ஜாலியா விளையாடுறது, நல்ல சாப்பிடுறது, நல்ல அங்க போயிட்டு வேற காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் சவுல் செய்கிறாரு. நான் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். ஒரு நேர்மையான மகனை போல வந்து ராஜா அந்த தேவ மனுஷன்கிட்ட வந்து நிற்கிறார். அப்பொழுது சாமுவேல் உடனே கண்டிக்கிறதை பார்க்கிறோம். நீ உண்மையாகவே எல்லாத்தையும் அழிச்சிட்டியப்பா? ஆம் சாமி, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அப்ப அந்த சத்தம் என்னது? போய் பார்க்கலாமா? இல்ல அது வேற, அது பக்கத்து வீட்டுக்கார புதுசா. நீ வா போய் பார்க்கலாம். நீ ஏன் பயப்படுற? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் முகநாடி வேறுபட்டிருக்கு? நீ தப்பு செஞ்சிருக்க, நீ மாட்டிக்கிட்ட, திரு முடிக்கிற. தேவனுக்கு முன்பாக நாம் நேர்மையா இருக்க பழகிக் கொள்வோம். ஹல்லேலூயா. பிரியமானவருடைய பிள்ளைகளே, இது நிமித்தமாக அந்த சவுல் தன்னுடைய பதவியை இழக்கிறதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, தேவ மனுஷன் சொன்னாரு, இந்த சின்ன பொய் நீ சொன்னதுனால உனக்கு இருக்க தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த மிக உயர்ந்த பதவியை நீ இழந்து போனாய். நீ உன் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாய். You are dismissed. You are not fit for my child to be my child. என்னுடைய மகனாக பிள்ளையாக இருப்பதற்கு தகுதி இழந்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நன்றாய் கவனிங்க. எவ்வளவு பயங்கரமான கீழ்ப்படியாமை என்பது எவ்வளோ பெரிய துன்பத்திற்கு உபத்திரவத்தை நம்ம கொண்டு போது பாருங்க. இவர்கள் புசித்த அந்த கனியினால தேவ ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்திற்கு ஏதுவான நிலத்தை காண்கிறார்கள். ஆமென். அது வரைக்கும் செழிப்பாய் நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலம் அன்று முதல் முட்களையும் கூறுகளையும் முளைப்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த எந்த மிருகங்களை நீ விட்டு வைத்தியோ அது ஒருவேளை உன் பார்வைக்கு நல்லது என்று சொல்லி நீ கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஆனா அது உனக்கு ஆபத்தானது, அது சபிக்கப்படும். ஹல்லேலூயா. நல்லதுதான், நீ வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கும் போது நல்லதுதான் இருக்கும். ஆனா திடீர் சாபமாய் மாறும். காரணம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்தபடினால. உனக்கு வேண்டுமானால் தேவன் உனக்கு நல்லதை கொடுப்பார். கர்த்தரால் நன்மைகள் வரும். என் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். உனக்கு வேண்டுவது அவராலே வரட்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றால் நல்லது. ஆமென். திருட்டு வழியிலே, வேறு வழியிலே, சாபமான வழிகளிலே நாம் சேர்த்து வைத்துக் கொண்டால் அதெல்லாம் கூட சாபம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்குன்றது நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன இருக்கணும், என்ன வேணும்னு நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, முட்கள் சாபத்தால் வந்தவைகள், சபிக்கப்பட்ட நிலத்தில் முளைத்தவைகள். இந்த சாபம்தான் இயேசுவுடைய சிரசின் மேல் ஏறி உட்கார்ந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சாபம் அவருடைய சிரசின் மேல் ஏறிச்சு என்று சொல்லி வாசிக்கிறோம். அது எப்படி? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. சிந்தனைகளினாலே, சிந்தனைகளில் எப்படி ஆனார்களா? வீணரானார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும். இன்றைக்கு எதற்காக இயேசுடைய தலையில முள்முடி? ஏன் அவர் முள்முடி சுமக்க வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு இயேசு ஏதோ பட போறாரு? அவர் கால்களிலே கைகள் ஆணிகள் அடிக்க போறாங்க இல்லையா? விழாவில் குத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இந்த முள்முடி சூட்டப்பட்டது என்றால், இது யாருக்காக? யாருடைய பாவம்? இது நம்முடைய பாவம். அதை ஏசாயா 53 வாசிக்கிற பொழுது, ஆமென், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய சமாதானத்திற்கு ஏற்ற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது.
முதலாவது அது ஒரு முள்முடியாக போய் தலையில போய் விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் இன்றைக்கு கர்த்தரை தெய்வம் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் என்ன செய்கிறார்களா? ஸ்தோத்திரியாமலும் இருந்து, இது ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்று அறிந்தும் அவரை அதாவது தேவனை ஆராதிக்க வராமல் இருக்கிறவர்கள் உலகத்தான். கர்த்தருக்குள் வந்தும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாது இருக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்வதற்கு வராமல் இருக்கிறவர்களை குறித்து அடுத்த வரி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே, அந்த சிந்தனைகளிலே வீணரானார்கள். இவங்க சிந்தனை எப்படி இருந்துச்சு? என்ன போலன்னா என்னவா? சர்ச்சுக்கு போனாதான் வந்து எல்லாம் கொடுப்பார் அவரு. சர்ச்சுக்கு போனாதான் எல்லாம் நடக்குமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாதான் கொடுப்பார். அப்படி ஒண்ணு பெரிய இயேசுவை ஆராதிக்கணுமா? அப்படிப்பட்ட சிந்தனை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்று அறிந்தும், அவர் மகிமைக்குரியவர் என்று அறிந்தும், அவர் துதிக்கு பாத்திரர் என்று அறிந்தும் அவரை துதியாமல் இருக்கிறையே, இருதயம் எவ்வளவு கடினப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஓய்வு நாள் என்று அறிந்தும் ஓய்வு நாள்ல சபைக்கு போகாம வேற எந்த காரியங்கள்ல போயிட்டு இருக்க. பழைய ஏற்பாடுனா எந்நேரத்துக்கு அடிச்சு கொள்ளணும் கல் எடுத்து. ஆனால் தேவனுடைய கிருபையின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனைகளிலே வீணராய் போனார்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்காக அந்த முள்முடி தலையிலே சுமந்து, அந்த சாபத்தை நம்முடைய தலைமையிலே சுமந்து இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எனவேதான் நாம் எப்படி சிந்தித்தாலும் எப்படி போனாலும் நாம் இன்னைக்கு கிருபையாய் காக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இல்லை என்றால் பழைய ஏற்பாட்டின்படி நமக்கு பயங்கரமான தண்டனை வழங்கி இருக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அது பயங்கரமான ஒரு சட்டம் பழைய ஏற்பாட்டில். வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு மண்டையில முடிமொழி சுத்திக்கொண்டார். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே இவளை திருத்த முடியாது என்று அந்த முள்முடியை தன் தலைமையில ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறாங்க? பேதுரு போய் தாண்டர் கேட்டார். பேதுரு, இந்த மக்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்களப்பா? நான் தேவன் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? அல்லது ஏதோ ஒரு தச்சனுடைய மகன் என்று என்னை அறிந்திருக்கிறார்களா? என்னை குறித்து அவங்களுடைய கணிப்பு என்னதான்? ஆண்டவர் அதை குறித்து கூட ரொம்ப தெளிவா இருக்கிறார். இங்க அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் அவருடைய ஏக்கமல்ல அதுதான். நீங்கள் என்னை தேவன் என்று ஆராதிக்கிறீர்களா? தேவன் என்று அறிந்திருக்கிறீர்களா? ஓய்வு நாளில் எங்கெங்கெல்லாம் போய் சுத்திட்டு இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஆராதனைகளை விட்டு விட்டு எங்கே போய் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். சிந்தையில பாவம் குடிக்கொண்டதுனால சீர்கெட்டு போன மனிதனை மாற்ற சிரசிலே முள்முடி அவர் தாங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் தலையிலே சிரசிலே முள்முடி ஏன் சுமக்கப்பட்டது? அது நம்முடைய பாவத்தின் அடையாளமாக, நம்முடைய சிந்தனைகளிலே வீணராய் போனது நிமித்தமாய், நாம் கர்த்தரை விட்டு தூரம் போனது நிமித்தமாய், நம்முடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு தூரமாய் சென்றது நிமித்தமாய், பிரியமானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சாபங்கள் அவருடைய சிரசின் மேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி தேவ ஆசீர்வாதத்தோடு நடமாடும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. நாம் இதற்கென்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம்மளால உண்டானது அல்ல, அது கூட கிருபைதான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக நம்முடைய அந்த நினைவுகளின் சிந்தனைகளின் எல்லா தண்டனையும் அவர் தம்முடைய சிலுவையில முள்முடியாக சுமந்திருக்கிறார். ஆமென். ஆகவே நமக்காக முள்முடி சுமந்தவரை, சாபத்தை ஏற்றுக்கொண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த 7ஆம் நாள் மாலையிலே தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற